Hi friends, welcome to Kavin Tech Tube. Vivo தரப்பிலிருந்து Y சீரிஸ்ல புதுசா ஒரு 5G ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீனா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீனா சைனால சைலண்டா வந்து பாத்தீனா இந்த ஒரு 5G ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நேம் என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது Vivo Y52t அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீனா சைனால வந்து சைலண்டா வந்து பாத்தீனா இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி இன்னைக்கு தான் வந்து பாத்தீனா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு லான்ச்சிங் வந்து பாத்தீனா சைலண்டா தான் பண்ணிருக்காங்க. முன்கூட்டியே வந்து பாத்தீனா எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் இல்லாம இந்த ஒரு லான்ச் வந்து பாத்தீனா சைனால வந்து பண்ணிருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன் பாத்தீனா முக்கியமான சில கீ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாத்தீனா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ அத பத்தி தான் வந்து பாத்தீனா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இந்தியால வந்து பாத்தீனா இன்னும் லான்ச் ஆக கிடையாது. சைனால மட்டும் தான் வந்து பாத்தீனா சைலண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். சோ இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கீ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாத்தீனா சோ முன்னாடி வந்து பாத்தீனா ஓரலா கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி வந்து பாத்தீனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அது வந்து பாத்தீனா இந்தியால லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதே கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குமா அப்படினு கேட்டினா கண்டிப்பா வந்து பாத்தீனா சொல்ல முடியாது. சோ இப்போ நான் சொல்ல போற கீ ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பாத்தீனா ஒரு சில டீடைல்ஸ் வந்து பாத்தீனா நமக்கு வந்து அதுல சேஞ்ச் ஆகலாம். சோ பெர்மனன்ட்டா வந்து பாத்தீனா இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீனா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சைனால வந்து இது லான்ச் ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீனா சில ஓரலான முக்கியமான டீடைல்ஸ் மட்டும் வந்து பாத்தீனா அந்த ஒரு மொபைல் ஃபோன் லான்ச்ல வந்து பாத்தீனா கொடுத்திருக்காங்க. சோ ஃபுல் டீடைல் வந்து பாத்தீனா கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாம வந்து அப்டேட் பண்ணிருக்கலாம். சோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீனா கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. அப்பதான் வந்து பாத்தீனா இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பாத்தீனா கிடைக்கும். வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா அந்த மொபைல் ஃபோன் பத்தின கீ ஸ்பெக் வந்து பாத்தீனா என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஒரு Vivo Y52t அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாத்தீனா 5G தான் லான்ச் ஆயிருக்குது. ஸோ இதுதான் வந்து பாத்தீனா நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட். ஸோ இப்போ வந்து பாத்தீனா நம்ம டிஸ்பிளேல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.51 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட அந்த ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ஸும் கொடுத்துருக்கிறது போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபோனில் டிஸ்பிளேல தண்ணி பட்டது அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் உடைய ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது 2 மெகா பிக்சல் உடைய ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா Vivo Y52t அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு மொபைல் ஃபோனில் எவ்வளோ ரேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேமில் கொடுத்துருப்பாங்க அண்ட் எக்ஸ்ட்ராவாக 12 GB ரேமில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 8 GB உடைய ரேம் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 128 GB வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 12 GB உடைய ரேம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமாக பார்க்கக்கூடியது பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh உடைய ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக ஒரு மொபைல் லான்ச் ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4830 mAh தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5000 mAh உடைய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு Vivo Y52t அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு மொபைல் என்ன ஓஎஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது Android 12 வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ விவோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜின் ஓஎஸ் 12 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இந்தியா லான்ச் ஆனது அப்புறம் தான் தெரியும் நமக்கு ஃபன் டச் ஓஎஸ் 12 அல்லது ஒரிஜின் ஓஎஸ் 12 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிய வரும். பட் அதில் கொடுத்துருக்கக்கூடியது ஒரிஜின் ஓஎஸ் 12 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Android 12 பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் ஃபோன் ரன் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஒரு மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு Android 12 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது MediaTek Dimensity 700 SoC அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிட்டேன். லைக் டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் ப்ராசஸர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மொபைல் ஃபோன் வந்து என்ன ப்ரைஸ் ரேட்டுக்கு அவைலபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது
15,000லேருந்து 20,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத போல் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு அக்யூரேட்டான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் தெரியல. பட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆனால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் ரேட் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் லான்ச்சே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிடைச்சிரும். ஸோ என்ன ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இங்கே வந்து அவைலபிள் ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு Vivo Y52t அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.